Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க அம்மா தாங்கடி 65 செய்ய போறாங்க. அதுவும் செம்ம சூப்பரா செய்ய போறாங்க. சரி வாங்க எப்படி செய்யறாங்க பார்க்கலாம். நல்லா கழுவி சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன் எடுத்து போட்டுடலாம். இது உள்ளெல்லாம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம சிம்லே வச்சு திருப்பி போட்டு வேக வச்சிடலாங்க. நம்ம தண்ணியெலாம் ஊற்ற வேணாங்க. நம்ம மூடி வைக்கும் போதே அதில் சிக்கன்லேயே தண்ணி வந்துடும். நம்ம இப்போ மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாங்க. சிக்கன் பெரிய பீஸாக இருக்கிறதால நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எண்ணெயில் பொரிக்கும் போது தான் உள்ளெல்லாம் வெந்திருக்கும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ இந்த சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இதிலே தண்ணிலாம் இருக்க பாருங்கள். நம்ம வந்து இப்படி ஓரமாக வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அரிசி மாவு, மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏற்கனவே சிக்கனுக்குலாம் உப்பு போட்டிருக்கோம். இது லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் காஷ்மீரி சில்லியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். நம்ம கலர்லாம் போட வேணாம். இந்த மிளகாய் போட்டாலே நல்ல கலர் வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலே நம்ம வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவெல்லாம் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் வேண்டாம். ஏற்கனவே நம்ம வேக வச்சதால் ரொம்ப நேரம் ஊறணுன்னு கூட அவசியம் இல்லை. இதனால் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணி அப்படியே பொரித்து எடுத்துடலாம். இப்போ எல்லா சைடும் மிளகாத்தூள்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க. நம்ம எண்ணெய் சூடு பண்ணி பொரித்து எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். உள்ளெல்லாம் வெந்துருச்சு ஏற்கனவே. நம்ம சும்மா மேலே மட்டும் இந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆக வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். நம்மளோட தாங்கடி 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சிக்கன் தாங்கடி 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.